வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான விஷயத்த பத்தி பார்க்க போறோம். வெறும் மார்க்க வச்சு ஜெயிக்கிற காலமெல்லாம் மாறிடுச்சு. இப்போ ஸ்கில் இந்தியா ஒரு புது சேலஞ்ச கொண்டு வந்திருக்காங்க. இது சும்மா ஒரு போட்டி இல்லைங்க. நம்மளோட திறமைகளை ஒவ்வொரு நாளும் ஒரு விளையாட்டு மாதிரி வளர்த்துக்க ஒரு அருமையான வாய்ப்பு. சரி, இது எப்படி வேலை செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம். இந்த முழு திட்டமும் இந்த ஒரு முக்கியமான கேள்வியிலிருந்து தான் தொடங்குது. இன்றைய உலகத்துல மார்க் மட்டுமே வெற்றியை உருவாக்காது. அப்போ எதுதான் வெற்றியை தீர்மானிக்குது? யோசிச்சு பாருங்க. இந்த ஒரு கேள்வி நம்மளோட மொத்த கல்வி முறையமே ஒரு கணம் திரும்பி பார்க்க வைக்குதா இல்லையா? அதுக்கான பதில் தான் இங்க இருக்கு. வெற்றிங்கிறது ஒரே நாள்ல வர்ற மேஜிக் கிடையாது. அது ஒவ்வொரு நாளும் நாம செய்யற சின்ன சின்ன விஷயங்களோட கூட்டுத்தொகை தான். இந்த சேலஞ்ச் மார்க்கை விட அந்த தொடர்ச்சியான பழக்க வழக்கங்களுக்கு தான் முதல் மரியாதை கொடுக்குது. சரி, இந்த நல்ல பழக்கத்தை எல்லாம் எப்படி கொண்டு வர்றது? அதுக்கு தான் இந்த டெய்லி பாயிண்ட் சிஸ்டம் வருது. இது நீங்க கத்துக்கிறதையே ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டா மாத்தி ஒவ்வொரு நாளும் உங்களை நீங்களே ஜெயிக்க வைக்கும். சூப்பர்ல. இது சும்மா ஒரு குவிஸ் போட்டி மட்டும்னு நினைச்சிராதீங்க. இது உங்களுடைய ஒழுக்கம், அறிவு, அப்புறம் உங்க திறமை, இது மூணையும் ஒரே நேரத்துல சோதிச்சு வளர்க்குற ஒரு முழுமையான சேலஞ்ச். சரி, இந்த கேம்ல எப்படி பாயிண்ட்ஸ் ஜெயிக்கிறது? உங்களுக்கு டெய்லி 5 குவெஸ்ட்ஸ், அதாவது 5 டாஸ்க்ஸ் இருக்கும். அது என்னென்னு ஒன்னொன்னா பார்க்கலாம் வாங்க. முதல் டாஸ்க் டெய்லி குவிஸ். 10 கேள்விக்கு நீங்க சரியா பதில் சொன்னா 10 பாயிண்ட். ஆனா நீங்க தான் ஃபர்ஸ்டா கரெக்ட் ஆன்சர் சொல்றீங்கன்னா எக்ஸ்ட்ராவா ஒரு 10 போனஸ் பாயிண்ட். ஆக மொத்தம் ஸ்பீடும் முக்கியம், கரெக்டா சொல்றதும் முக்கியம். ரெண்டாவது டாஸ்க். இது பாயிண்ட்ஸ்க்காக இல்ல, ஆனா உங்க வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு நாளும் நீங்க புதுசா என்ன கத்துக்கிட்டீங்களோ அதை உங்க நோட் புக்ல டேட் போட்டு எழுதணும். இது கம்பல்சரிங்க. இது உங்க நினைவாற்றல சூப்பராக்கும், கூடவே ஒரு நல்ல ஒழுக்கத்தையும் உருவாக்கும். இப்போ மூணாவது ரூலுக்கு வருவோம். இதுதான் இந்த சேலஞ்சிலேயே ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு விஷயம். உங்க அட்டெண்டன்ஸ், நீங்க எவ்வளோ சீரியஸா இருக்கீங்கன்னு இது காட்டிடும். ஏன்னா உண்மையான வெற்றிக்கு ஷார்ட்கட்டே கிடையாது. நீங்க டெய்லி கரெக்டா கலந்துக்கிட்டீங்கன்னா போதும், அதுக்கு மட்டுமே உங்களுக்கு +50 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். யோசிச்சு பாருங்க, சும்மா வர்றதுக்கே இவ்வளோ பாயிண்ட்ஸ். உங்க தொடர் முயற்சிக்கு இது ஒரு அங்கீகாரம். ஆனா இங்க தான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. நீங்க ஒரே ஒரு நாள் வரலனா கூட, ஏன் லீவ் லெட்டர் கொடுத்தா கூட -100 பாயிண்ட்ஸ். ஆமாங்க, -100. ஏன்னா ஒவ்வொரு நாளும் முக்கியங்கிறதுல இவங்க ரொம்ப உறுதியா இருக்காங்க. நாலாவது டாஸ்க், உங்க கிரியேட்டிவிட்டியை டெஸ்ட் பண்ணும். நீங்க தினமும் ஒரு லேர்னிங் வீடியோ பண்ணணும். ஒரு விஷயத்த மற்றவங்களுக்கு புரிய வைக்க முயற்சி பண்ணும்போது தான் அது நமக்கே எவ்வளோ தெளிவா புரிஞ்சிருக்குன்னு தெரியும் இல்லையா? இந்த முயற்சிக்கு உங்களுக்கு 100 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அஞ்சாவது, இது ஒரு சூப்பர் போனஸ் டாஸ்க். ஸ்டெப் 1, ஸ்கில் இந்தியா அனுப்புற வீடியோஸ், மெசேஜஸ் இதெல்லாம் நீங்க ஷேர் பண்ணணும். ஸ்டெப் 2, 24 மணி நேரம் கழிச்சு அதுக்கான ப்ரூஃபை வாட்ஸ்அப்ல அனுப்பணும். அவ்வளவுதாங்க. இதுக்கு உங்களுக்கு டெய்லி 200 பாயிண்ட்ஸ் வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. நாலேஜ் ஷேர் பண்ணா நாமும் வளருவோம், நம்ம கூட இருக்கிறவங்களும் வளருவாங்க. ஓகே, நாம பார்த்த 5 டாஸ்கையும் ஒரு தடவை வேகமா பார்த்துடலாம். குவிஸ்ல 20 பாயிண்ட், அட்டெண்டன்ஸ்க்கு 50, வீடியோக்கு 100, ஷேர் பண்றதுக்கு 200 பாயிண்ட், லேர்னிங் நோட்ஸ் கட்டாயம், அது நம்ம ஒழுக்கத்துக்காக. எல்லாம் கிளியரா? சூப்பர். வாங்க அடுத்ததுக்கு போலாம். சரி, இவ்ளோ கஷ்டப்பட்டு டிசிப்ளினா பாயிண்ட்ஸ் எல்லாம் சம்பாதிச்சாச்சு. அடுத்து என்ன? இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எப்படி உங்களுக்கான உண்மையான பரிசுகளா மாறுதுன்னு இப்ப பார்க்கலாம். இந்த சிஸ்டமோட தாரக மந்திரமே இதுதாங்க. பாயிண்ட்ஸ் அது பரிசுகளா மாறும். அந்த பரிசுகள் உங்களுக்கு அங்கீகாரத்தை கொடுக்கும். அதாவது உங்க உழைப்புக்கு நேரடியான பலன். அவ்வளவுதான். அதிகமா பாயிண்ட்ஸ் வாங்குறவங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்கும்னு பாருங்க. சாதனை சான்றிதழ்கள், ஸ்பெஷல் பரிசுகள், எல்லார் முன்னாடியும் அங்கீகாரம். இதெல்லாம் விட முக்கியமா உங்க கெரியர் வளர்ச்சிக்கு சப்போர்ட் கிடைக்கும். இது சும்மா ஒரு போட்டி இல்ல, உங்க ஃபியூச்சருக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, கடைசியா இந்த சேலஞ்சில ஜெயிக்கிறதுக்கு முக்கியமான விதிகள் என்னன்னு பாத்துரலாம். உங்களுக்கு என்ன தகுதி வேணும், என்ன தகுதி தேவையில்லை. இந்த ஸ்லைடு தான் இந்த முழு திட்டத்தோட ஆன்மாவே. பாருங்க, இதுல ஜெயிக்க உங்களுக்கு பிறவிலேயே பெரிய திறமை வேணும்னு அவசியம் இல்ல. இங்கிலீஷ்ல பயங்கரமா பேசணும்னு அவசியம் இல்ல. உங்களுக்கு வேண்டுதெல்லாம் 3 விஷயம்தான். விடாமுயற்சி, ஒழுக்கம், அப்புறம் டெய்லி ஆக்ஷன். இதுதான் எல்லாருக்கும் சமமான ஒரு வாய்ப்பை உருவாக்குது. இந்த கடைசி வாசகம் ரொம்ப பவர்ஃபுல்லானது. தினமும் வெறும் 1 மணி நேரம் ஒரு வாழ்க்கைய மாற்றும். ஆனா அது ஒவ்வொரு நாளும் செய்யப்பட்டால் மட்டுமே. இந்த கமிட்மெண்ட் தான் எல்லாமே. சோ நம்ம கத்துக்கிற விஷயத்தையே ஒரு கேம் மாதிரி மாத்தி டெய்லி நாம போடுற சின்ன சின்ன முயற்சிக்கெல்லாம் பரிசு கொடுத்தா அது நிஜ உலகத்துல ஜெயிக்கிறதுக்கான திறமைகளை வளர்க்க ஒரு சூப்பரான வழியா இருக்குமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க?